வெல்கம் டு காயத்ரிஸ் சேனல் ஃப்ரெண்ட்ஸ். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? சரி, நம்ம இப்போ படத்தை பார்ப்போம். ஆனால் ஒன்றா வரிசை அதெல்லாம் முன்னாடி படிச்சிருக்கோம். திருப்பியும் ஒரு ரிவைண்டு. அ ஆ இ ஈ உ ஊ ரு ஏ ஐ ஓ ஔ அம் அக க க க க ஞ ச ச ஜ ஜ ஞ ட ட ட ட ந த த த த ந ப ஃப ப ப ம ய ர ல வ ஷ ஷ ச ஹ க்ஷ த்ர ஞ ஸ்ர. அடுத்தது பாராக்கடி படிக்க போகிறோம். பாராக்கடின்னா பாராக்கடி இந்த ஆக்கி மாத்திரா ஊக்கி மாத்திரா ஈக்கி மாத்திராலாம் சொல்லுவோம் இல்லையா? காக்கா கீக்கி, அதுதான் பாராக்கடி. இப்போ ஃபஸ்ட்டு காக்கு படிக்க போகிறோம். காக்கா கீக்கி குக்கு க்ரு கே கை கோ கௌ கம் கஹ. அதாவது காக்கு பக்கத்தில் ஒரு கால் துணைக்கால் போட்டால் அது கா. கி குறிலுக்கு முன்னாடி பக்கம் போடணும், நெடிலுக்கு பின்னாடி பக்கம் போடணும். கூக்கு நம்ம பக்கமாக சுழிச்சு விடணும் கீழே. கூக்கு ஆப்போசிட் சைடில். அப்புறம் க்ரூக்கு கா போட்டு அதுக்கு கீழே குட்டியாக ஒரு அருவாள் வளைக்கிறாப்புல வளைச்சி விடணும். கே ஒத்த கொம்பு மேலே, கை மேலே 2 கொம்பு, கோக்கு துணைக்கால் போட்டு மேலே ஒரு கொம்பு, கவுக்கு துணைக்கால் போட்டு மேலே 2 கொம்பு. அடுத்தது கம் கஹ. கா போட்டு மேலே புள்ளி வச்சா கம், சைடில் 2 புள்ளி வச்சா கஹ. எல்லாமே மித்த அனைத்து சொற்களுக்கும் இதே ஃபார்மெட்டு தான். ஆனால் இப்போ இந்த ஞா வரிசை இருக்கு இல்லையா, அதை ஏன் ஸ்பெசிஃபை பண்ணி எழுதியிருக்கேன்னா, இந்த ஞாக்கு பக்கத்தில் ஒரு புள்ளி வைப்போம். ஞா ஞா புள்ளி வச்சுட்டு தான் கோடு போடணும். அடுத்தது நீ நீ நியூ நியூ ங்ரியூ ஞே ngை ngோ ngௌ ngம் ngஹ. அது க வரிசை, இது ஞா வரிசை. டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்காக இதை எழுதியிருக்கேன். அதுக்கப்புறம் வடமொழி சொற்கள். இந்த ஷ ஷ ச ஹ க்ஷ த்ர ஞ ஸ்ர. இதுக்கு இப்போ பார்க்க போகிறோம் அதே பாராக்கடியை. க்ஷ ஷா ஷி ஷி ஷு ஷு க்ஷு க்ஷே க்ஷை க்ஷோ ஷௌ ஷம் ஷஹ. இதே இதில் இந்த த்ரா வரிசை இருக்குது பார்த்தீங்களா? த்ர த்ரா த்ரீ த்ரீ த்ரூ த்ரூ. அதில் எல்லாத்துலேயும் இங்கே இந்த ஷ்ரூ அப்படின்னு ஒன்று இந்த டா மாதிரி போட்டிருக்கோம்ல, இதில் அது கிடையாது, போடக்கூடாது. ஏன்னா ஆல்ரெடி இதுக்கு ப்ரொனன்சியேஷனே த்ரா த்ரூ இப்படி தானே வருது. அதனால் த்ரே த்ரை த்ரோ த்ரௌ தம் த்ரம் த்ரஹ. அதே மாதிரி இந்த ஷ்ரா வரிசைக்கும் அந்த லைன் கிடையாது. மித்த எல்லாம் சேம் ஃபார்மெட்டு தான். இதே மாதிரி தான் எல்லாத்தையுமே எழுதணும். அப்புறம் அந்த கூட்டெழுத்துக்கள் அதெல்லாம் அடுத்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். அது வரைக்கும் ஒரு 10 சொற்கள், அதாவது டே டு டேயில் நம்ம யூஸ் பண்ணுற காய்கறி பேரை ஃபஸ்ட்டு கற்றுப்போம். ஓகேவா? வெஜிடபிள்ஸ் தற்காரியா. தற்காரியா ங அப்படின்னு ஒரு சவுண்டு வரும். அதை ஞா சைலண்ட்டாக வரும். தற்காரியா. ஆலு ஆ பொட்டேட்டோ ஆலு பொட்டேட்டோ. பியாஜ் ஆனியன் பியாஜ் ஆனியன். டமாட்டர் டமாட்டர் டொமேட்டோ. நாரியல் கோகனட். நாரியல்னா கோகனட். கோபி கோபின்னா கேபேஜ். நம்ம கோபி இப்படின்னு கூப்பிடுவோம்ல, அது கோபி, இது கோபி கேபேஜ். ஆலுனா உருளைக்கிழங்கு, பியாஜ்னா வெங்காயம், டமாட்டர்னா தக்காளி, நாரியல்னா தேங்காய், கோபினா கேபேஜ் முட்டைக்கோஸ். ஃபூல் கோபி அப்படின்னாக்க, ஃபூல்னா ஃப்ளவரை சொல்கிறது. ஃபூல் கோபி அப்படின்னா காலிஃப்ளவர். காலிஃப்ளவர் தான் தமிழ்லையும் சொல்லுவோம். காஜர் காஜர்னா கேரட். காஜர் கேரட். பைங்கன் 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 கத்திரிக்காய் பிரிஞ்சால். கத்து கத்துனா பாட்டில் கார்டு. கியாவும் சொல்லுவோம், கத்துவும் சொல்லுவோம். பாட்டில் கார்டு. கரேலா கரேலா பிட்டர் கார்டு. கரேலானா பாவக்காய்.
கசக்கும் பாவக்காய். அடுத்தது மூலி அப்படின்னா ரேடிஷ், முள்ளங்கி. மூலி முள்ளங்கி. லால் மூலி அப்படின்னா ரெட் ரேடிஷ். ரெண்டு இருக்கும்ல, ஒயிட் கலரில் ஒன்று, ரெட் கலரில் ஒன்று இருக்கும். அந்த லால் மூலினா சிவப்பு முள்ளங்கி. நிம்பு, நிம்புனா லெமன், நிம்பு லெமன். பெண்டி அல்லது பெண்டி ரெண்டுமே ஒன்று தான். பெண்டி லேடிஸ் ஃபிங்கர், வெண்டைக்காய். சேம் அப்படின்னா பீன்ஸ். சேம், சேம்க்கு ஃபல்லி அப்படின்னு சொல்லுவாங்க, பீன்ஸ். மூலி, லால் மூலி, நிம்பு, பெண்டி, சேம். சேம்க்கு ஃபல்லி. அது ஃபல்லின்னா எல்லாமே இப்படி இந்த நீட்டாக அவரைக்காய் கொத்துறங்க அந்த அதுக்கெல்லாம் ஃபல்லி இப்படின்ற ஒரு இது வரும். நீட்டாக இருக்கும் இல்லையா, அதெல்லாம் அவரைக்காய், சேம்க்கு ஃபல்லி, ஒன்று ஒன்றுத்துக்கும் சொல்லுவாங்க. சரி, இது எல்லாத்தையும் நல்லா எழுதி ஒரு நோட்டில் வச்சுங்க. அப்போ தான் ஈஸியாக இதெல்லாம் டெய்லி இன்றைக்கி ஒரு காய் எடுத்து வந்தீங்கன்னா இந்த காய் பேர் என்னன்னு சொல்லிவிட்டு எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா, வாங்கிட்டு வந்தீங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். எதுவும் கமெண்ட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாமும் சொல்லுங்கள். நம்ம ஒன்லி வி ஆர் கோயிங் டு கிவ் ஸ்ட்ரெஸ் ஃபார் ஸ்போக்கன் ஹிந்தி ஒன்லி. சும்மா அவங்களுக்கு இது எதுக்கு சும்மா இந்த இதை ப்ராக்டிஸ் பண்ணுறேன்னா, சப்போஸ் எதையும் எழுதணும் படிக்கணும்னா டக்குன்னு கொஞ்சம் ஒரு ஐடியா இருக்கணுங்கிறதுக்காக தான். ஓகேவா? ஓகே, டேக் கேர், பை.